நல்லா இருந்துச்சு. யா குட், என்டர்டைனிங்காக இருந்துச்சு, நல்லா போயிட்டு இருந்துச்சு, போனதே தெரியல, நல்லா தான் போயிட்டு. இல்லை டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரி லைக் கிட்டத்தட்ட கண்டினியூட்டி மாதிரி தான் இருந்துச்சு, அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை 1க்கும் 2க்கும். பட் ஆனால் லைக் ஒரு நல்ல பார்ட் 1 2ன்னு ஒரு டிஃப்ரென்ஸ் சொல்ல முடியல, ஒரு கண்டினியூட்டி நல்லா தான் இருந்துச்சு. நம்ம சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, அவர் பயங்கரமாக பண்ணிருக்காரு, அதனால் நம்மளுக்கு எதுவும் சொல்ல முடியாது. யா இட் வாஸ் நைஸ், வெரி கிரேட் மியூசிஷியன். அதான் ஆக்டிங் மியூசிக்லாம் நம்ம சொல்லவே முடியாது, அவங்களாம் வேறு லெவல், இது நம்ம அவங்களுக்கு ரிவார்டில் தரவே முடியாது. இல்லை லேக்லாம் இல்லை, பட் வந்து அவங்க பேசுகிறது நம்ம படத்தில் மும்முரமாக இறங்கிட்டோன்னா அவங்க பேசுகிறது லேகாக தெரியாது, நம்ம ஒரு அப்படியே வேவ் ஆன் பண்ணிட்டே இருந்தோம்னா லேக் மாதிரி தான் தெரியும். பட் நல்லா இருந்துச்சு, அவங்க சொன்னதெல்லாம் நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம்னா லேக் மாதிரி தெரியாது. படம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு ப்ரோ, ரொம்ப சூப்பராக இருந்தது. வெற்றிமாறன் தமிழ் சினிமாவில் அழிக்க முடியாத ஒரு டேரக்டராக வருவார், ரொம்ப சூப்பராக இருக்குது, சூப்பர் படம், எல்லோரும் பாருங்கள், மறக்காமல் தேட்டரில் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். மியூசிக் வேறு லெவல், இளையராஜா வேறு மாதிரி பண்ணியிருக்காரு, விஜய் சேதுபதி வேறு லெவல், வெற்றிமாறன் தான். சூரி சார் ஓகே, ஃபுல்லாக வெற்றிமாறன் தான் இருப்பார், வெற்றிமாறனும் விஜய் சேதுபதி மட்டும்தான் அது கதை, சூப்பர் நல்லா இருக்கும், எங்கேயுமே லாக் ஆகாது, படம் ஃபுல்லாக போய்கிட்டே இருக்கும், நல்லா இருக்கும். படம் ஃபஸ்ட் பார்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும், செகண்ட் பார்ட் வந்துட்டு ஃபஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்லை, ஓகே ஆவரேஜாக தான் இருந்துச்சு. இனிஷியலாக ஒரு 30 மினிட்ஸ் நல்லா இருந்துச்சு, லாஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் நல்லா இருந்துச்சு, இன்பிட்வீன் ஜம் ஃபுல்லாக கொலாப்ஸ்டாக இருந்துச்சு. நாட்டு வெற்றிமாறன் ஸ்டாண்டர்ட் மூவி. விஜய் சேதுபதி ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. இப்போ ஃபாஸ்ட்டு போர்ஷன் எல்லாமே போரிங்காக இருந்துச்சு, சும்மா ஸ்ட்ரெச்சடாக ஒரு கருத்து சொல்கிறேன்னு ரிப்பீட்டேட்டிவாக சில கருத்தெல்லாம் சொல்கிற மாதிரி இருந்துச்சு, அது எதுவுமே செட் ஆகலை. இளையராஜா மியூசிக் சாங்ஸ் எல்லாம் ஓகே தான், நல்லா ட்ரைலரில் பார்க்கும்போது விஜய் சேதுபதி தான் அதிகமான போர்ஷன் வந்து. ஆமாம் விஜய் சேதுபதி தான் படம் ஃபுல்லாக வராது, சூரி கம்மியாக இருந்தது, போர்ஷன் கம்மியாக இருக்குது, அது மாதிரி தான் படத்துலேயே இருக்கா. ஆமாம் சூரி ஒரு 30 நிமிஷம் படத்துலேயே வருவார், கிளைமேக்ஸ் ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு சூரி, அது நல்லா இருக்கும். படம் 18+, ஃபேமிலியோட பார்க்கலாம். ஃபேமிலியோட தயவு செஞ்சு வராதிங்க, ரத்தம் தெறிக்க இருக்குது, நியூடு சீன்ஸ் நிறையா இருக்குது, நியூடிட்டி சீன்ஸ் இருக்குது, ஸோ தயவு செஞ்சு ஃபேமிலியோட வர வேணாம். லேகா படம் அதான் சொன்னேன், ஸ்டார்டிங் 30 நிமிஷம் லாஸ்ட் 30 நிமிஷம் மட்டும் தான் நல்லா போச்சு, நடுவில் ஃபுல்லாக லேகு தான். எவ்வளோ நேரம், எவ்வளோ ரேட்டிங்? 2.75 அவுட் ஆஃப் 5. படம் ஒரு வாட்டி பார்க்கலாங்க, அந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா பார்ட் 1ஓட கம்பேர் பண்ணும்போது பார்ட் 1 தான் இப்போ நல்லா இருக்குது. இது பார்ட் 2 கொஞ்சம் வந்து இந்த சொன்ன விஷயத்தே திரும்ப சொல்கிற மாதிரியே இருக்குது, மற்றபடி ஓகே நல்லா இருக்குது, பார்க்கலாம். சூரியோட ஆக்டிங் நல்லா இருந்தது. படம் ஓஹோ ஆகாலாம் சொல்ல முடியாது, ஓகே ஒரு இது வந்து ஏதோ ஒரு பாடமாக எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். ஏன்னா சில பேருக்கு வரலாறு தெரியாது, என்ன நடந்துச்சு ஏதுன்ட்டு. அதே சில இதை பார்த்திங்கன்னா நிறைய வெட்டு குத்து அதெல்லாம் சில இதை குறைச்சிருக்கலாம். ஏன்னா இந்த விஷயத்தை ஒரு நல்ல ஒரு இது எடுத்து வரும்போது அதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஒன் டைம் வாட்சபிள். இளையராஜா மியூசிக்லாம் நல்லா அப்பப்போ தூங்கினாங்க. இளையராஜா மியூசியம்லாம் நல்லா இருந்தது. அது இல்லாமல் அந்த ஒரு சாங்காக தான் திரும்ப வந்தேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட் 1 நல்லாயிருக்கும், 2ல் அதே வச்சு கொஞ்சம் வார்த்தைகளை மட்டும் பண்ணியிருக்காரு. ஓகே பார்க்கலாம். விஜய் சேதுபதி மதிவாரியரோட ஆக்டிங் தான், அவர் வாத்தியார் சூப்பராக பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே சில விஷயங்கள் நல்லா புதுசாக சொல்லியிருக்காங்க. ஏன்னா சில பேருக்கு யாருக்குமே தெரியாது. இப்போ இருக்கிற நான் இருக்கிற பசங்களாம் ஜென்ரல் நாலேஜ் கூட தெரியாது. என்னடா இப்போல்லாம் நம்ம வாழ்ந்துருக்கோம், வந்த விதமே தெரியாமல் இருப்பாங்க. இது ஒரு பாடமாக எல்லாத்துக்கும் வந்து எடுத்து கொண்டு போனால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். என்ன இந்த கொஞ்சம் வெட்டு குத்து இந்த கொலை அதெல்லாம் கொஞ்சம் இந்த பேட் வேர்ட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி வேறு மாதிரி பண்ணியிருந்தால் எல்லோரும் பார்க்குற மாதிரி இருந்திருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. அதான் வெற்றிமாறன் மூவியில் வந்து அந்த லோக்கல் அந்த லாங்குவேஜும் சேர்த்து சொல்கிறது தானே எல்லா படங்கள்லையுமே இருக்கு. இல்லை இருக்க வேண்டியதான். ஏன்னா இப்போ இருக்கிற இப்போ நல்ல பேர் இந்த படத்தை பார்த்துட்டு போய் 4 பேர் வெளியே பேசக்கூடாது இல்லை. ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல உதாரணத்துக்காக படம் எடுக்கிறீங்க. அப்படிங்கும்போது ஒரு வரலாறு சொல்கிறீங்க. அப்படிங்கும்போது அது பாசிட்டிவாக சொல்லலாமே. அதில் ஏன் பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணோம் அது அப்படி ஓகே. ஏன்னா இப்போ எல்லோரும் அது மாதிரி ஏற்று இப்போ எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அது மாதிரி எனக்கெல்லாம் சுத்தமாக அந்த படம் பிடிக்கவே இல்லைங்க. அப்படி ஏன்டா வந்த மாதிரி ஆகி போச்சு. அந்த அளவு தான் ஃபீல் பண்ணேன். ஏதோ விஜய் சேதுபதிக்காக ஒன் டைம் பார்க்கலாம். அந்த மாதிரி தான் அந்த ஒரு பாட்டுக்காக வந்தேன். திரும்ப அந்த ஒரு பாட்டுக்காக தான் படத்துக்கே வந்தேன். ஏன்னா பாட்டு எப்படியும் மொக்கை தான் இருக்குன்னு நினச்சி வந்தேன். அதே மாதிரி மொக்கை தான். ஓகே அவ்வளோதான். நல்லா இருந்துச்சு. படம் நல்லா இருந்துச்சு. லாக் எதுவுமே தெரியல மேம். கம்யூனிசம் இந்த மாதிரியான ஜாதியல் கட்டமைப்பை பற்றிலாம் நிறையா பேசியிருந்தாங்க. ஏற்கனவே நிறையா இன்டர்வியூ கொடுத்துட்டேன் நான். மியூசிக் எல்லாமே நல்லா இருந்துச்சு மேம். எந்த ஒரு இதுவுமே இல்லை, எந்த ஒரு குறையுமே சொல்கிற அளவுக்கு கிடையாது.
இந்த படத்துல வந்து யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருக்கு? யாரோட ஆக்டிங்? விஜய் சேதுபதி சாரோட ஆக்டிங் வந்து நல்லா இருந்துச்சு. அதாவது ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. அந்த மக்கள் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியே இருந்துச்சு. அதனால் விஜய் சேதுபதி ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மியூசிக் நல்லா தான் இருந்துச்சு. நம்ம ஒன்றும் அதை குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது அதில். ஏன்னா இளையராஜா சாரோட மியூசிக்காலே அந்த ஒரு நல்லா இருந்துச்சு. ஆமாம் 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 ஆமாம். அந்த ஒரு இதை நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எனக்கு தெரியாது அந்த மியூசிக்கு. நல்லா இருந்துச்சு. லாக் இங்கே ஃபீல் பண்ணி. லேக் வந்து சில சீன்ஸில் மட்டும் இருந்துச்சு, மித்தபடி எல்லா இடத்துலையும் ஓகே. தேங்க்யூ. படம் எப்படின்னா படம் பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து எல்லோரும் தேட்டரில் வந்து பார்க்க வேண்டிய படம் தான். எல்லாம் கருத்து உள்ள படம். இப்போ இருக்க சில அரசியல் இதையும் வந்து படத்தில் காமிச்சிருக்காங்க. ஸோ எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் தான். 18+ இருக்குது. நீங்கள் சின்ன வயசு பிள்ளைங்க வராமல் ஒரு 18 வயசுக்கு மேலே இருந்தாங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸான படம் தான். நீங்கள் வீட்டிலலாம் பார்க்காம தேட்டரில் பார்த்தா நல்லா. எத்தனை வாட்டி? 3 hours மேலே வருது. 3 point something வருது. 3 hours கரெக்டாக சாலிடாக இருக்குது. அந்த 3 hoursங்கிறது அந்த டைம் லேக்லாம் எங்கேயுமே தெரில. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்டர்டைன்மெண்ட், ஒரு பார்க்க வேண்டிய அடுத்து என்ன ஆகும் எடுத்தா என்ன ஆகுங்கிற மாதிரி ஒரு இதாகவே தான் இருந்துச்சு. சஸ்பென்ஸாக தான் இருந்துச்சு. த்ரில்லர்னா எப்படி சொல்கிறது, அவங்க அந்த சீனும் தான் அப்படி தான் இருந்துச்சு. என்ன பண்ண போகிறாங்க, போட்டுருவாங்களா இல்லையா, என்ன பண்ணுவாங்க? ஏன்னா இப்போ தலைவர் அந்த இதில் வந்து விஜய் சேதுபதி சீனில் வந்து படத்தில் வந்து போட்டாங்க கடைசியில். இப்போ அது வந்து இப்போ இருக்க யார் என்ன கேள்வி கேட்டாலும் எதிர்த்து வர்றவங்க எல்லாருமே போடுற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. எதிர்த்து கேள்வி கேட்குறாரு ஒரு பெரிய தலைவர், ஆனால் அதை அவங்க போட்டுறாங்க. அதே தான் ரியாலிட்டியில் என்ன இருக்கோ அதுதான் படத்தில் காமிச்சிருக்காரு. கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் வந்து பார்க்க வேண்டிய படம் தான். தேங்க்யூ. சூப்பராக இருந்துச்சு சிஸ்டர். தேங்க்யூ. படம் வந்து பொதுவாக வெற்றிமாறனுடைய படம்ங்கிறது தமிழ் சமூகத்தில் எப்போவுமே விவாதத்தை ஏற்படுத்துகிற படம் தான். அது வடச்சென்னையாக இருக்கட்டும், அசுரனாக இருக்கட்டும், இப்போ எல்லா படங்களும் ஒரு ஏதோ ஒரு அரசியலை, ஏதோ ஒரு சமூகத்துக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற படமாக தான் இருக்கும். அந்த வகையில் தான் இந்த படமும் ஒரு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு படமாக தான் இருக்குது. தமிழ் சமூகத்தில் மறைந்த போராளிகளை அந்த மண்ணுக்கு உரமாக்கி இந்த மக்களுக்காக போராடிய மக்களுடைய அந்த தலைவர்களை வந்து நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்குது. குறிப்பாக இடதுசாரிகளுடைய பங்களிப்புகளை ஏதோ சோப்பு துண்டு போட்டு போயிட்டுருப்பாங்க, வேலை வெட்டி இல்லாதவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க தான் இந்த சமூகத்தினுடைய உரமாக இருந்திருக்காங்க அப்படின்றத ரொம்ப சிறப்பாக காட்டியிருக்காங்க. விஜய் சேதுபதியோடைய நடிப்பு இந்த படத்தில் வந்து நெக்ஸ்ட் லெவலில் இருக்குதுன்னு தான் சொல்லணும். இந்த படத்தில் வந்து குறிப்பாக ஹீரோ வந்து விஜய் சேதுபதி. இந்த படத்தில் வந்து சூரியோடைய கேரக்டர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு. ஒரு மஞ்சு வாரியார் இந்த சமூகத்தில் பெண்கள் மீதான ஒடுக்குமுறைங்கிறது அதிகமாக இருக்கும். அதை தாண்டி ஒரு குடும்ப வாழ்க்கையில் எப்படி இருக்கணும், ஒரு அரசியல் தோழர்கள்னால் இவங்க ஏதோ வேற்றுக்கிரக வாசிக்க மாதிரி பார்ப்பாங்க. அவங்களுக்கும் குடும்ப வாழ்க்கை இருக்கும், அவங்களுக்கும் காதல் இருக்கும். அவங்க எப்படி குடும்ப வாழ்க்கையில் அவங்க எப்படி சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க, அரசியலுக்கு போனால் நீ வந்து குடும்பத்தெல்லாம் பார்க்க மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் பார்த்து தோழர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படின்றத ரொம்ப சிறப்பாக காட்டியிருக்காங்க. எல்லாருடைய நடிப்பும் மிக சிறப்பாக இந்த படத்தில் இருந்திருக்கு. இல்லை அதான் இந்த படம் வந்து ஒரு பக்கம் நம்மளை கதையாக கொண்டு போகுதுன்னா அதுக்கு உரமூட்டுற மாதிரி நமக்கு அதோட இன்னும் கொஞ்சம் அட்டென்ஷன் பாயிண்ட் கொடுக்குற மாதிரி இளையராஜா அவர்களுடைய மியூசிக்கும் செம்மையாக இருக்குது. படங்கிறது மிக சிறப்பாக இருக்குது. எல்லா வகையிலையும் படம் சிறப்பாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். இளையராஜா சாரோட